ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலெறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பாலில் அமைந்துள்ள மடியின்மை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மடி என்று சொன்னால் சோம்பேறித்தனம். இந்த பண்பு தலைவன் அரசன் கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்ட இருந்தாலும் எல்லாருக்கும் கஷ்டம், அவங்கள சார்ந்துள்ள எல்லாருக்கும் கஷ்டம். நான் மனிதன் என்பவன் தனிப்பட்டு வாழ்வதில்லை இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதானே வாழணும். அது குடும்பமோ சமூகம் நிறுவனம் எங்க இருந்தாலும் சரி. ஒருத்தருடைய சோம்பேறித்தனம் பல பேரை பாதிக்கும். அதுல இங்க குறிப்பா தலைவன் அல்லது அரசன், அவனிடம் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னு சொன்னா அத்தனை பேருக்கும் கஷ்டம், எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக இந்த அதிகாரத்துல சொல்கிறார். 6வது குறள் நம்ம படிக்கணும். படி உடையார் பற்றமைந்த கண்ணும் மடி உடையார் மான் பயன் எய்தல் அரிது. படி உடையார் பற்று அமைந்த கண்ணும் மடி உடையார் மான் பயன் எய்தல் அரிது. படி உடையார் அப்படின்னா நல்ல ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், பவர்லாம் இருக்கு, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, எப்படியோ வந்துட்டாங்க. ஏன்னா பொதுவா சோம்பேறித்தனம் இருந்தா வாழ்க்கையில பெரிய இதை அடைய முடியாது. ஆனாலும் நம்ம பாக்குறோம் இல்லையா, சில பேர் அப்பா பெரிய சிஇஓவா இருப்பாரு, அப்பா பெரிய சிஇஓவா இருப்பாரு, அதனால பையனுக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கும். அதாவது அந்த தலைமை இருக்கக்கூடிய அந்த பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கும். படி உடையார் அப்படின்னா அவனுக்கு அந்த பொறுப்பு கிடைத்தாலும், அவனுக்கு ஒரு பெரிய பதவி கிடைத்தாலும் பற்று அமைந்த கண்ணும். பற்று அமைந்த கண்ணும்னா மற்ற எல்லா சப்போர்ட் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு, அவன் கூட வேலை செய்ய ஆள் இருக்காங்க, பொருள் நலம் இருக்கிறது, துணை நலம் இருக்கிறது. இவன் நிறைய பார்த்தோம் இல்லையா, வினைவலி தன்வலி மாற்றான் வலிலாம் வலி அறிதல்ல பார்த்தோம். அப்படி சப்போர்ட் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இவனுக்கும் நல்ல அதிகாரம் ஆட்சி பொறுப்பெல்லாம் இருக்கு. இவன் சொன்னா இவனால இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, பற்று அமைந்த கண்ணும்னா நல்ல அவனுக்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. சில சமயம் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கும், ஆனா கூட இருக்கிறவங்கள ஒத்துழைப்பு இருக்காது, அதுக்கு தேவையான செல்வம் இருக்காது. இங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகா அந்த கிளாஸ் போட்டு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னார், படி உடையார் அப்படின்னா நல்ல பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு, அதிகாரம்லாம் இருக்கு. அதோடு பற்றமைந்த கண்ணும் அப்படின்னா அதற்கான எல்லா விதமான உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் சரியாக இருக்கின்றன. இவர் சொன்னா கூட இவருக்கு வேலை செய்ய ஆள் இருக்காங்க, அதற்கான பணம் இருக்கு, அதற்கான திட்டமிடல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இவர் ஜஸ்ட் ஒரு கழுத்து போட்டா போதும், இவர் ஜஸ்ட் அது என்ன விஷயங்கிறது அந்த மீட்டிங் ஒரு 1/2 மணி நேரம் அட்டன் பண்ணா போதும். அப்படி படி உடையார் பற்றமைந்த கண்ணும் மடி உடையார். மடி உடையார்னு யாரிடம் சோம்பேறித்தனம் இருக்கிறதோ, சோம்பேறித்தனம் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு இதுக்கு முந்தைய குறள்ல தான் பார்த்தோம். மெதுவா காலம் தாழ்த்தி செய்வாங்க, தீர்க்க சூத்திரத்தா நெடுநீர் அப்படின்னு பார்த்தோம். என்ன செய்வாங்க, முதல் விஷயம் என்னன்னா உடனே ஒத்தி போடுவாங்க. இப்ப வேண்டாம் அப்புறம் வச்சுக்கலாம், அந்த அப்புறம் எப்போன்னு அவங்களுக்கே தெரியாது. உடனே, அதாவது டூ ஆர் டைன்னு ஒரு சொன்னா டன் அப்படின்னு, பண்றேன்னு கூட சொல்லக்கூடாது, முடிச்சாச்சு
அவ்வளவு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வேலையை எடுத்தோம்னா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உற்சாகம். இதுக்கு முன்னாடி ஊக்கமுடைமையில பார்த்த மாதிரி இல்லாத பண்பை தான் இங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்து போயிடுவாங்க. மீட்டிங்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா வந்து அந்த நேரம் பாத்தீங்கன்னா வேற எதுலயோ இன்வால்வ் ஆயிடுவாங்க. அதாவது தன்னுடைய பர்சனல் என்டர்டெயின்மெண்ட் அப்படியே மைண்ட்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஒருத்தர் வந்து தலைவரா இருக்க முடியாது. ஏன்னா தலைவர்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு. தலைமை பண்புனா விளையாட்டா வந்து ஒன்றும் ஒரு அரசியல் கட்சியிலே ஒருத்தர் பெரிய ஆள் ஆகணும்னா எவ்வளவு மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், எவ்வளவு தொண்டர்களை பார்க்கணும், எவ்வளவு டிராவல் பண்ணணும், எத்தனை விதமான மனிதர்களை சந்திக்கணும், பத்திரிகையாளர்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்கணும். அப்படி இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு எப்படி தலைவர் ஆகிறதுனா விளையாட்டு கிடையாது அது. ஆக சோம்பேறித்தனம் இருக்கிறவன் தலைவராக முடியாது. அது மட்டும் தெளிவா தெரிகிறது. அப்படி ஒருவேளை அவன் தலைவனாக அமைந்து விட்டால் கூட, அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் கூட, மடி உடையார், இந்த சோம்பேறித்தனம் என்னென்ன பண்ணுவான், காலம் தாழ்த்தி செய்வான், மறந்து போவான், அதிகமா தூங்குவான், பாரு மதன். அதாவது சில பேர்கிட்ட நம்ம மீட்டிங் எல்லாம் கூட உட்காருவாங்க, ஆனா ஒரு சொல்யூஷன் ஒரு முடிவு கிடைக்காது, ஒரு தீர்வு இருக்காது. அது அப்படியே ஆற போட்டுட்டே இருக்கிறது, அப்புறம் பார்க்கலாம், அலக்கழிக்கிறது, ஸ்டாக்னன்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து இதுவே ஆகாது, மூவே ஆகாது. அதெல்லாம் சோம்பேறித்தனம் உடையவர்களுடைய போக்கு. மடி உடையார் மான் பயன் எய்தல் அரிது. இவருக்கு நல்ல ஆட்சி பொறுப்பு அதிகாரம் இருந்தாலும் கூட, வேலை செய்ய ஆள் இருந்தாலும், இவனிடத்தில் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னு சொன்னா இவன் மாண்புடைய பெரிய பயன்களை அடைய மாட்டான். இவனுக்கு சிறப்போ பேரோ புகழோ எதுவுமே இவனுக்கு கிடைக்காது. ரொம்ப ரேர்ப்பா. அவன் வந்து ரொம்ப நாளைக்கு அவன் தலைவனா நீடிக்க முடியாது. இந்த ஒரு சோம்பேறித்தனத்தினாலே அவன் அழிந்து விடுவான். அதாவது நம்ம கிட்ட என்னெல்லாம் குற்றங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி வந்து நம்மளோட குணங்களை வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம், நம்ம கிட்ட இந்த மாதிரி சில விரும்பத்தகாத அம்சங்கள், முக்கியமா இந்த சோம்பேறித்தனம்லாம் இருந்தா, அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் குழந்தையில ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் யார்கிட்ட இருந்தாலும் எப்ப வேணாலும் இதை மாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணித்தான் ஆகணும். எப்ப நமக்கு வாழ்க்கையில பொறுப்புணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு வருகிறதோ அப்ப வந்து கண்டிப்பா நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருந்தா நம்ம உடல் நலத்துக்கே கெடுதல், மனநலத்துக்கே அது கெடுதல். மற்றவங்களை ஆட்சி பண்றதுலாம் அப்புறம் இருக்கட்டும், அவனுடைய உடல் வாழ்க்கையே சரியாக நடைபெறாது. இந்த சோம்பேறித்தனத்துக்கு கொடுக்கின்ற விலை வந்து சாதாரணமானதல்ல. உடல் நல சீர்கேடு, ஏகப்பட்ட நோய்கள், அதனால பொருட்செலவு, அதனால வீட்டுல எல்லாருக்கும் மன உளைச்சல், ஒழுங்கா வாழ்க்கையில எதையுமே சாதிச்சிருக்க, திடீர்னு பார்த்தா 20 வருஷம் ஓடி போயிடும். என்ன பண்ணோன்னே தெரியல, ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம், ஆரம்பிச்ச இடத்துல நின்றுட்டு இருப்போம். இந்த வாயால பாயசம் வைக்கிறதுமாங்களே, நிறைய பேர் வாயால பேசுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவேன், இதெல்லாம் ஒன்னும் காரியம் நடக்காது. அப்ப செயல்ல இறங்கணும்னு சொன்னா சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறவங்களாலதான் செயல்ல இறங்க முடியும். செயல் வீரர்கள், கர்ம வீரர் காமராஜர்னு சொன்னாங்க. ஒரே மீட்டிங் போட்டு பேசிட்டேவா இருந்தாரு, ஆக்ஷன். பேச்ச காட்டிலும் ரொம்ப முக்கியம் வந்து செயல், நடவடிக்கை இல்லையா? ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும், எல்லா நேரமும் விழிப்போட, இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா பண்புகளையும் இணைத்து சிந்திக்கணும். இப்பதான் சொன்னார், ஒற்றர்களை எப்படி சமாளிக்கணும்னு சொன்னார், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவர்களை எப்படி கையாள வேண்டும், ஊக்கமுடைமையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா பார்த்தா ஒரு தலைவருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா பண்புகளையும் எவ்வளவு அழகா திருவள்ளுவர் நம்மளை வந்து எஜுகேட் பண்றாரு பாருங்க. நம்மிடம் இந்த தலைமை பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. அப்ப அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு பிறப்பால வரதுலாம் இல்ல, நம்ம வளர்த்துக்க முடியும், நம்ம கல்டிவேட் பண்ணணும். நம்ம பொறுப்புணர்ச்சியோட அந்த ஓனர்ஷிப் இருக்கணும். நம்ம வந்து யாரு முதல்ல, அதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா டக்குன்னு என்னவாங்க, அவங்களால ஆச்சு இவங்களால ஆச்சுன்னு தூக்கி போட, அப்படி இல்லை, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? அதெல்லாம் சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தாதான் பண்ண முடியும். ஏன்னா சோம்பேறிகள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அலக்கழிப்பாங்க, தட்டி கழிச்சிருவாங்க. டக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு வேற வேலை இருக்கு நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாருக்கு சோம்பேறித்தனம் இல்லையோ அவர்கள் தான் நின்று நிதானமாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு அதை சால்வ் பண்றதுக்கான பொறுமை சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தாதான் நமக்கு வரும். படிக்கணுமா, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா சோம்பேறித்தனத்தோட இருந்து எப்படி படிக்கிறது, எப்படி மார்க் வாங்க முடியும், எப்படி வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியும்? அந்த லெவல்ல எல்லாம் நம்ம பெரிய சித்தாந்தம் எல்லாம் பேசலாம். நான் அப்படியே எனக்கு தெரியும் அது தெரியும், ஸ்கூல்ல எவ்வளவு வாங்குற மார்க் முக்கியம் தானே அதுவும். அப்ப அதற்கு நான் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் படிக்கணும், ஸ்கூல்ல நடத்தின பாடத்தை வந்து திருப்பி பார்க்கணும், அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ணணும், அது சம்பந்தமா நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அசைன்மெண்ட் பண்ணணும், அதை பத்தி நிறைய திங்க் பண்ணணும். அப்படி இருந்தாலும் அறிவு விரியும். அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு கூட சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கணும். எனிதிங் நீங்க பாருங்க, வாழ்க்கையில எந்த முயற்சியும் சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா நம்ம எந்த வாழ்க்கையிலையும் நம்ம உட்பட முடியாது. அது உலகியல் வாழ்க்கையா இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையா இருக்கலாம், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சோம்பேறிகளுக்கு இங்க இடமே கிடையாது. தமோ குணம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அந்த தமோ குணத்தை நமக்கு அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். எப்ப தமோ குணம் வேணும், இரவு தூங்கும் போது தமோ குணம்,
இருக்கு, அதுக்குள்ளேயே நேரம் இருக்கு. எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்கணும், எப்ப விழித்து இருக்கணுமோ அப்ப விழித்துனா கண்ணு சும்மா விழிச்சிருக்கிறது இல்ல, மனம் விழிப்புற்று இருக்க வேண்டும். கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது சோம்பேறி என்ன பண்ணுவான்னா அவன் பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருப்பான். அப்படி இல்ல, தூங்கி போயிடுவான், ஏதோ ஒண்ணு ஆகும். அப்படி இல்ல, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, அவனுடைய எண்ணங்கள்லாம் ஓய்ந்து ஆசிரியர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்துல மாத்திரம் தன்னுடைய முழு கவனத்தையும் திருப்பி எந்த மாணவன் கவனிக்கிறானோ அந்த மாணவன் வாழ்க்கையில் சிறப்பு எய்துவான். இப்ப மாணவனே எடுத்துக்கலாமே, படி உடையார்னு என்ன, ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, அப்பா அம்மா லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லா வசதியும் இருக்கு, வண்டியில கொண்டு விடுறாங்க, ஸ்கூல்ல சாப்பாடு பண்ணி தராங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க, எல்லாமே இருக்கு. அப்ப ஆனா இந்த பையன் சோம்பேறியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி அவனால மார்க்கும் வாங்க முடியாது, வேற எதுலயும் அவன் ஷைன் பண்ணவும் மாட்டான். ஆக மான் பயன் எய்தல் அரிதுன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர். அடுத்த குறள். இடி புரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உழற்றிலவர். இடி புரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உழற்றிலவர். மடி புரிந்துனா ரொம்ப சோம்பேறித்தனத்திற்கு ஆளாகி, அதாவது முதல்ல நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நானும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, கிட்ட இருக்கா, நம்ம எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு நேரம் வந்து வெட்டியா இருக்கும், இன்னும் எவ்வளவு எஃபிஷியண்டா நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் சுய ஆராய்ச்சி செய்து நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பா ஆறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். இப்ப பாரு வந்து நம்ம சாக்கு போக்கு சொல்லியே வந்து இதனால அப்படி ஆயிடுச்சு அதனால அதெல்லாம் இல்லை. எந்த ஸ்டேஜ்லயும் சரி என்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கு, நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். இங்க என்ன திருவள்ளுவர் சொல்றாருன்னா, மடி புரிந்துனா சோம்பேறித்தனத்தை நன்றாக வளர்த்து மாண்ட உழற்றிலவர். மாண்ட அப்படின்னா மாண்புமிக்க முயற்சி, உயற்றிலவர் முயற்சி இல்லாதவர்கள். உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணப்பா, முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் டயக்னாசிஸ் அப்புறம் தெரப்பி. அதே மாதிரி முதல்ல என்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அப்புறம் அதை நீக்கிறதுக்கான முயற்சி ஒண்ணு பண்ணணும். இங்க ரெண்டுமே அவன் பண்ணல. மடி புரிந்துனா அந்த சோம்பேறித்தனத்துல அப்படியே ஊறியிருக்கான், அதை மாற்றுவதற்கு இவன் முயற்சி செய்யாமல் இருக்கிறான். நிறைய பேரை நம்ம இப்படி பார்க்கலாம். அதாவது தங்கிட்ட இருக்குங்கிறதே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதுக்கான வெளியில வந்து காட்டணும் இல்லையா. குடும்பத்துல நம்ம பொறுப்போட இருக்கோம், ஆபீஸ்ல நம்ம பொறுப்போட வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்ல தெரியும் இல்லையா, அது தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து என்ன ஆனாலும் சரி எனக்கு சோம்பேறித்தனம் தான் முக்கியம், நான் 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன்னா 10 மணிக்கு தான் எழுந்துப்பேன், நான் இதெல்லாம் தலைப்பட மாட்டேன்னா இதுல நிறைய பேர் பட்டுக்காம இருப்பாங்க. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கேட்காம தான் உண்டு தன்னோட சோம்பேறித்தனம் உண்டுன்னு இருக்கிறது, அதுல ஒரு நிஷ்டை. அதுதான் மடி புரிந்து மாண்ட உழற்றிலவர். சோம்பேறித்தனம் மிக்கவர்களாக அதை மாற்றிக்கொள்ள எந்த விதமான முயற்சியும் செய்யாதவர்கள், அவங்களுக்கு என்ன நேஷனல் அவார்டு பத்மஸ்ரீயா கிடைக்க போறது? என்ன சொல்றாரு, இடி புரிந்துனா மற்றவர்கள் இடித்து உரைக்கின்ற சொற்களை, எள்ளும் சொல் கேட்டு எள்ளி நகையாடுவாங்க. அதாவது மற்றவர்களுடைய பரிகாசமான சொற்களை நம்ம காதால கேட்க வேண்டாம். ஆமா அவன் சரியான வேஸ்ட், சரியான யூஸ்லெஸ், அவனை நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள்லாம் இகழ்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியிருக்கும். கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார், அர்ஜுனா நீ இப்ப போர் செய்ய மாட்டேன்னு சொல்றியே, உலகியல் கோணத்துல சொல்றேன், நீ எப்பேற்பட்ட வீரன் என்று பேர் வாங்கி இருக்கிறாய், நான் ஒருவேளை இந்த போர்ல இருந்து நீ பின்வாங்கிட்டேன்னா என்ன ஆகும்னா, சாதாரண வீரன்லாம் கூட அர்ஜுனனை பார்த்தாலே பயப்படுற வீரன், எதிரணியில இருக்கிறவன்லாம் என்ன அவன் கதை கட்டி விடுவான் இல்லையா, என்னை பார்த்து அர்ஜுனனுக்கு பயம், அதான் ஓடி போயிட்டான்னு சொல்லுவானா மாட்டானா? அப்ப எல்லாருமே வந்து உன்னை வந்து கேவலமா பேசுவாங்க, உன்னை பத்தி ரொம்ப இழிவாக பேசுவார்கள். ஒரு வீரனுக்கு, ஒரு சத்திரியனுக்கு அவனுக்கு வந்து புகழ் என்பது மிக முக்கியமான ஒன்று. வீர சொர்க்கத்துக்கு போகணும், புகழோடு என்னனாலும் சரி, போர் புரியறதுல அந்த வீரத்தை வெளிப்படுத்த வேண்டாமா? அதை விட்டுட்டு நீ கோழ மாதிரி இந்த போரை விட்டு வெளியில போனேன்னா உன்னை எல்லாரும் வந்து கையால ஆகாதவன்னு சொல்ல மாட்டாங்களா? கிருஷ்ணர் கேட்கிறாரு அர்ஜுனன்ட்ட இந்த கேள்வி. அப்படிலாம் சொல்லி அவனை குத்தி விடுறாரு. உன்னால வந்து நீ உலகியல் கோணத்துல பார்த்தாலும் நீ செய்யறது தவறு தானே, இப்படி பண்ணுவாங்களா? அப்ப வந்து இதுக்கு ரெடியா இருக்கணும். நமக்கு எல்லாருக்குமே புகழ் ரொம்ப பிடிக்கும். நம்மள யாராவது 4 பேர் பாராட்ட மாட்டாங்களா? அது பொய்யா இருந்தா கூட இழிச்சுட்டு இருக்கும். யாராவது நம்மளை திட்டினா அதுல உண்மை இருந்தா கூட நமக்கு தாங்கிக்க முடியாது. அவங்க எப்படி என்ன திட்ட போச்சுன்னு அந்த பர்சன், உன்னை பத்தி தெரியாதா, நீ பெரிய யோகியமான்னு கேட்போமே தவிர நம்ம ஏன் திட்டுறாங்க? அப்ப நம்மளை திட்டுறது நமக்கு பிடிக்காது தானே. யாரா இருந்தாலும், அது குழந்தையோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் விமர்சனங்கள் வந்து நமக்கு வந்து அதுல உண்மை இருந்தா வேற விஷயம்.
ஆனா அபாண்டமா நம்மளை பத்தி சொல்லும் போது அவ்வளவு ஈகோ ஹர்ட் ஆகும், அவ்வளவு துக்கப்படுவோம் இல்லையா? திருவள்ளுவர் சொல்றார், ஒருத்தர் சோம்பேறித்தனத்தோட முயற்சி செய்யாம இருந்துட்டே இருந்தா மற்றவர்களால் இடித்து உரைக்கப்படும் அந்த புன் சொற்களை, அந்த எள்ளி நகையாடுகின்ற உன்னை வந்து அவமானப்படுத்துற அந்த சொற்கள்லாம் நீ கேட்க வேண்டி இருக்கும்பா. எச்சரிக்கை செய்கிறார் திருவள்ளுவர், எச்சரிக்கை விடுக்கிறார். யார் சொல்லிக் கொடுப்பா? ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி திருவள்ளுவர் ரொம்ப கருணையோடு பொறுமையோடு ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு சொல்கிறார், நீ சோம்பேறியா இருந்துராதப்பா. ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியம் புகழ் இல்லையா? உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம். வீட்லயே கூட சொல்றேன், பொறுப்பே இல்லாம இருந்தா ஜோக் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஜோக்லாம் தாண்டி வலிக்கும் இல்லையா? நம்மள தானே சொல்றாங்க, நம்மள ஒரு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. தண்டச்சோறு, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்குமே இப்போ வேலை கிடைக்கலன்னு ஒரு பையன் படிச்சுட்டு வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், எத்தனை வருஷம் நான் மேல படிக்கிறேன், சரி எத்தனை வருஷம்? 5 வருஷம். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பிசினஸ் பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணி குடும்பத்தை காப்பாத்த வேணுமா, இல்ல அப்படியே உட்காந்துருப்பானா? யோசிக்கணும் இல்லையா? அப்ப அந்த பையனுக்கு தோண வேண்டாமா, ஐயோ எத்தனை வருஷம் நான் அப்பா அம்மாக்கு நான் வந்து இது மாதிரி பாரமா இருக்கிறது, அவங்கள நான் பாத்துக்க வேண்டிய வயசு வந்துடுச்சு, நான் இது ஒர்க் ஆகலைன்னா வேற என்ன பண்ணணும்? முயற்சி முயற்சி முயற்சி. எத்தனை கதவுகளை நான் தட்டணும், இன்னும் எவ்வளவு நான் என்னை எக்யூப் பண்ணிக்கணும், என்ன என்கிட்ட லேக்கிங், எப்படி என்ன சரி பண்ணிக்கிறோம், என்னுடைய திறமைகளை எப்படி நான் வெளிப்படுத்தணும், ராத்திரி பகல அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே செட் ஆகல, எனக்கு ஜாதகம் சரி, ஏதோ ஒரு சினிமால சொல்லுவோம் ஆணி போய் ஆவணி போய் அந்த அம்மா ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பையனுடைய இதை வந்து, அது மாதிரி ஜாதகத்துல இருக்கான், எனக்கே வந்து இன்னும் 4 வருஷத்துக்கு டைம் சரியில்லை, அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லி கொண்டு முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு வாய்ப்பு இல்லையா? எப்படி நான் வந்து என்னை வந்து எப்படியாவது பண விஷயம் மட்டுமல்ல, நம்முடைய திறமைகள், நம்மிடம் இருக்கக்கூடிய சிறந்த படைப்பாற்றல், அதெல்லாம் வெளிப்பட வேண்டாமா? மக்களுக்கு பயன்பட வேண்டாமா? இதுக்காக ராத்திரி பகலா எனக்கு சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, ஆனா அதை ஒழுங்கா பண்ணு. அப்ப எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ண முடியலன்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து சோம்பேறியா இருக்கிறதா? எவ்வளவு ஒரு திருவள்ளுவர் சொல்ல, மத்தவங்களால இடிக்கப்படுகின்ற வீட்டுல மனைவியே திட்டுவாங்க, கணவரே திட்டுவாங்க, எல்லாருமே, அதாவது ஒரு இதோட வாழ முடியும், மன அமைதியோடு வாழ முடியாது, சந்தோஷத்தோடு வாழ முடியாது. யார் என்ன பேசினாலும் நல்லா கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா மேம்போக்கானது. ஆழமான மனசுல அவ்வளவு வலிக்கும். நம்மை சேர்ந்தவர்களே நம்மை மதிக்க மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த நிலைமை நமக்கு அவசியமானு யோசிக்கணும். அடுத்த குறள். மடிமை குடிமை கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். மடிமை குடிமை கண் தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும். மடிமை அப்படின்னு சொன்னா இந்த மடின்ற சோம்பேறித்தனம். குடிமை, குடிமைனா இந்த இடத்துல குடிமைங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து தலைவன், மக்கள்னு அர்த்தம் இல்ல, தலைவன். குடிமை கண் தங்கின், தலைவன்ட்ட சோம்பேறித்தனம் இருந்தா மத்தவங்க எல்லாத்தையும் இருக்குமே. நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் வந்து இப்பெல்லாம் வந்து டைம் இதெல்லாம் சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்றோம், எப்படியோ வேலை முடிஞ்சா சரிங்கிற கல்ச்சர்ல இருக்கு இன்னைக்கு. உலகத்தோட போக்கே வேற. ஆனா பொதுவா அதுல கூட டெட்லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டைம் லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த தலைவர், அந்த பாஸ் வந்து எதை பத்தியும் கண்டுக்காம அவரே சோம்பேறியா இருக்காருன்னா மத்தவங்க எல்லாம் அலட்சியமா தான் இருப்பாங்க. அந்த தலைவருடைய ஸ்பிரிட், அவருடைய எந்தூசியாசம், அவர் எவ்வளவு வேகமா வேலை செய்யறாருங்கிறத பொறுத்துதான் என்டையர் மத்தவங்க எல்லா டீம்ல இருக்கிற அத்தனை பேருடைய எந்தூசியாசம் இருக்கு. அவரே சோம்பேறியா இருக்காரு, அவரே 11 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு வராரு, அவரே எதுவும் கண்டு காணாம டைம்லாம் விட்டுடலாம், எத்தனை மணிக்கு வராங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஆனா அவங்களுக்கு வேலையில வந்து ஒரு இது இல்ல, ஒரு கிரிப் இல்ல, இதெல்லாம் முடிக்கணும் அதெல்லாம் முடிக்கணும், டைம் பவுண்டா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்பயுமே வந்து ரொம்ப அலட்சிய போக்கு. நமக்கு தெரியும் அது என்னன்னு. அப்படின்னு தான் கண்டிப்பா அந்த பிசினஸ் லாஸ் தானே ஆகும். கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் கவனிக்காம விட்டுட்டார், சோம்பேறித்தனத்தினால அலட்சிய போக்குனால விட்டுட்டாருன்னு சொன்னா மடிமை குடிமை கண் தங்கின். சோம்பேறித்தனம் ஒரு தலைவனிடத்தில் இருக்குமானால் தன் ஒன்னார்க்கு அடிமை புகுத்தி விடும். ஒரு அரசன் சோம்பேறியாக இருந்து விட்டான், அலட்சியமாக இருந்து விட்டான், அவனுடைய கோட்டைகளை பலப்படுத்தவில்லை, அவனுடைய படை வீரர்களுக்கு நல்ல ஆயுத பயிற்சி கொடுக்கவில்லை, மக்களை அவன் சரியாக பார்த்து கொள்ளவில்லை, சோம்பேறியாக எல்லா நேரமும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிப்பவனாக இருக்கிறான்னு சொன்னா என்னாகும்? எதிரி நாட்டு அரசன் பார்ப்பான், ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வந்து கோட்டையை தகர்த்து இவனை வந்து போர்ல வெற்றி கொண்டு அப்புறம் ஒன்னார்னு பகைவருக்கு இவன் அடிமையாக ஆக வேண்டிய நிலை வந்துவிடும். இது மாதிரி ஹிஸ்டரியில எவ்வளவு படிச்சிருக்கோம் நம்ம. ஒன்னாருக்கு அடிமை புகுத்தி விடும். இந்த புகுத்தி விடும்ங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இவன் வந்து சோம்பேறி வந்து இவன் வந்து உருப்பட முடியாது, இவன் நிச்சயமாக பகைவனுக்கு அடிமையாக தான் போக போறான். இவனுக்கு மாத்திரமா கஷ்டம், இவன் மக்களுக்கும் எவ்வளவு கஷ்டம். இதனால வந்து இந்த புகுத்தி விடும். திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா,
அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். உய்த்து விடும் நான் நிச்சயமா கொண்டு போய் நரகத்துல தள்ளிடும் நீ அடங்கலைன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி புகுத்தி விடும். உன்னை நிச்சயமா கழுத்தை பிடிச்சு கொண்டு போய் எதிரி நாட்டு இதுல ஜெயில போட்டுரும், இல்ல அவன் எதிரியோட காலடியில கொண்டு போய் அவனை வீசிடும்பா நீ அலட்சிய போக்கோட இருந்தேன்னா. ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் அவனுடைய நாடு நாடு தோற்கடிக்கப்படும். நாட்டு மக்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள். எதிரி நாட்டு அரசன் அவர்களை எல்லாம் சிறை பிடிப்பான், துன்புறுத்துவான். இவனே அவனுக்கு அடிமையாக போக வேண்டிய நிலை ஏற்படும். எவ்வளவு எச்சரிக்கப்பட்டார் பாருங்க. ஒரு அரசன் அல்லது தலைவன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். சோம்பேறித்தனத்தின் சுவடு கூட இவனிடத்தில் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்ங்கிறதே நான் அந்த டிக்ஷனரியில நம்மளோட இதுல இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அடுத்த குறள். குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும். குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக் கெடும். 2 குற்றமா எடுத்துக்கணும்னு சாமிஜி இந்த இடத்துல சொல்றாரு. குடினா மக்களிடத்தில் வந்த குற்றம். மக்கள் ரொம்ப அலட்சிய போக்கோட இருக்காங்க, ரொம்ப ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்காங்க, ஒரு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வெறி இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது குடி, மக்களிடம் இருக்கின்ற குற்றம். அப்புறம் ஆண்மைன்னு சொன்னா தலைவன். மக்களிடம் இருக்கக்கூடிய குற்றம், தலைவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம். இந்த 2 குற்றங்களுமே ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். இப்ப தலைவன் முடிவு பண்றான், இல்ல இனிமே இப்படி இருக்கக்கூடாது, நாட்டின் தலையெழுத்தை நான் மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியாண்மை மாற்றன தன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு உதறி தள்ள அவன் தயாராகிறான். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன், இது நல்லதில்லை, இது அழகில்லை, நான் பொறுப்பை எடுத்துக்கொள்ள போகிறேன், நான் உற்சாகமாக உழைக்கப் போகிறேன், நான் சுறுசுறுப்பாக காரியத்தில் இறங்கப் போகிறேன் அப்படின்னு நினைச்சு அவன் செயலில் இறங்கும் பொழுது இந்த மக்களுடைய சோம்பேறித்தனமும் நீங்கும், தலைவனிடத்தில் இருக்கின்ற சோம்பேறித்தனமும் நீங்கும். குற்றம் நீங்கிவிடும், குற்றம் கடிய முடியும். இது அப்படியே சாகர வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் என் தலையெழுத்து, அப்படி எந்த நேரமும் தலையெழுத்தை நம்மால் மாற்ற முடியும். அதாவது இங்கதான் ஆழ்வினை உடைமை அடுத்து சொல்ல போற. நம்மளுடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சுவாமிஜி எப்பொழுதுமே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். அதாவது திருக்குறள்ல ஊழ் அப்படின்னு 10 குறட்பாக்கள் நம்ம முன்னாடி படிச்சோம். விதியை பத்தி திருவள்ளுவர் 10 குறள் எழுதியிருக்காரு. ஆமா, ஆனா முயற்சியை பத்தி 40 குறள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தானே நம்ம பார்க்கணும். முயற்சி தானே ரொம்ப முக்கியம். மடியுண்மை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, இடுக்கண் அழியாமை, எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் முயற்சியின் முக்கியத்துவம். முயற்சியை ஒரு பொழுதும் விட்டுறக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. முயற்சி செய்தோமா, முயற்சி செய்யறத ஒரு நாளைக்கு நிறுத்தக்கூடாது. ஆக இதுக்காக அந்த சோம்பேறித்தனத்தை அறவே உதறி தள்ள அந்த தலைவன் முடிவு செய்யும் பொழுது அவனுடைய மக்களை பிடித்த அந்த இதுவும் விலகும், தீமையும் விலகும், அந்த தலைவனிடத்தில் இருந்த தீமையும் குற்றமும் விலகும். எப்போனா இவன் டிசைட் பண்ணணும், இவன் முடிவு பண்ணி. நீங்களே நினைச்சு பாருங்க, சுறுசுறுப்பா நம்ம ஒரு நாளைக்கு வேலை பார்த்தோம், ப்ரொடக்டிவா வேலை பார்த்தோம், நாள் முழுக்க பரபரப்பா இல்ல, சுறுசுறுப்பாக நன்றாக திட்டமிட்டு நிதானமாக, ஆனா அதே நேரத்துல ரொம்ப எஃபிஷியண்டா ரொம்ப ப்ரொடக்டிவா நம்ம 10 வேலை பிளான் பண்ணோம்னா 10 வேலையும் நல்லபடியா முடிச்சிட்டோம், இல்ல அட்லீஸ்ட் 8 வேலையா அதுல முடிச்சிட்டோம்னா நைட்டு தூங்கும் போது படுத்த உடனே தூக்கம் வரும். உடம்புல ஒரு புது ரத்தம் ஊறுறத நம்ம பார்ப்போம். மனசு நல்லா இருக்கும். மனசுக்கு அவ்வளவு ஆரோக்கியம். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் நம்ம ஆள் வச்சுக்கிறோம். ஆனா வேலை என்பது ஒரு விதமான தெரப்பின்னு சொல்றாங்க. ஒர்க் இஸ் அ தெரப்பி. ஏன்னா பிசிக்கலி நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அது உடலுக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி மனசை ஒரு வேலையில ஈடுபடுத்துவோம். செயல்தான் இறை வழிபாடு. கடமை மூலம் கடவுள் வழிபாடு. அதான் கீதை முழுக்க சொல்லியிருக்கு. சும்மா வெட்டி கதை பேசி வீணாக நேரத்தை போக்குறதுக்கு அதுக்கு நம்ம ஆடு மாடாவே பிறந்திருக்கலாமே. நமக்கு எதுக்கு கடவுள் இந்த மனித உடல் கொடுத்தார்? இந்த மனித உடலின் மாண்பை நம்ம புரிந்து கொள்ளாமல் இந்த மனித உடலை வீணடித்தோம்னா திரும்பி கிடைக்குமா? அந்த மனித உடல் எவ்வளவு ரேர். நீங்க பாருங்க, என்னது பிறப்போடு இறப்பதை எண்ணினால் நெஞ்சம் பகீர் என்னும், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன். தாய்மானவர் பாடுறார். ரொம்ப ரொம்ப ரேர் இந்த உயிருக்கு மனித உடல் கிடைப்பது. எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்றாங்கல்ல. அப்ப இதை நான் சரியா யூஸ் பண்ணமா இல்லையா? இதை வச்சு இந்த உடம்ப வச்சு இந்த மனித உடல்ல வாழற உயிராகிய நான் என்ன பண்ணணும்னா பொருளை தர்மமான வழியில பொருளை ஈட்டணும், தர்மமான வழியில உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் நிறைய புண்ணியங்களை சம்பாதிக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் வீடு பேற்றை உணர வேண்டும். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இனி பிறவாத நிலையை
பேரின்பத்தை, அமைதியான ஆனந்தத்தை உணர்வதற்கான வாய்ப்பு இந்த மனித உடல்ல தான் கிடைக்கும். தேவர்களால கூட பண்ண முடியாதான் அது. தேவர்கள் கூட மோட்சம் அடையணும்னா மனிதனாக பிறக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்ப நமக்கு அறுதி குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு, ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. துன்பமில்லாத பேரின்பத்தை உணர்வது. இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தை கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நம்மளால அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை நம்மால் உணர முடியும். இனி பிறவாத வகையில நம்மளோட வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்க முடியும். அப்ப அவ்வளவு அதுக்கும் உழைக்கணுமா இல்லையா? ஆன்மீக வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு கிடையாது, அதுலயும் நிறைய உழைக்கணும். இப்ப ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வரணும்னா அதுக்கு நம்ம உலகியல் வாழ்க்கையில தர்மமா கடைபிடிச்சு வாழ்ந்திருந்தாதான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள என்ட்ரே பண்ண முடியும். உழைப்பு என்பது எல்லா இடத்திலும் தேவைப்படுகிறது. சுவாமிஜி எல்லாம் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பாஷ்யங்கள்லாம் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிப்பாங்க. எங்க வேணாலும் போய் பாருங்க, எதுவுமே ஈஸி கிடையாது. வாழ்க்கையில ஃப்ரீ ஆஃப் காஸ்டா ஒண்ணும் வராது. ஒரு தலைவன் முடிவு செய்கிறான், மடி ஆண்மை மாற்ற, நான் இதை மாத்திக்கிறேன், இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உற்சாகத்தை கை கொள்ளும் பொழுது அவனுடைய மக்களுக்கும் அது ரொம்ப நல்லது, அந்த தலைவனுக்கும் அது ரொம்ப நல்லது. அந்த குற்றம் கெடும்னா அந்த குற்றம் நீங்கும். அதுக்கப்புறம் அந்த நாடும் அந்த மக்களும் வளர்ச்சி பாதையில் செல்வார்கள் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு ஒரு அழகா இந்த குறள் அமைச்சிருக்காரு திருவள்ளுவர். அதாவது எதுவுமே வாழ்க்கையில ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கிடைக்காது. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கதை. அதுல ஒருத்தர் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு போவான். 2 வாசல் இருக்கும் அந்த ஹோட்டலுக்கு, ஏசி நான் ஏசின்னு இருக்கும். சரி ஏசிக்குள்ளேயே போவோமேன்னு போவோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியன் கான்டினென்டல் அப்படின்னு 2 இருக்கும். கான்டினென்டல் ஃபுட்டே சாப்பிடுவோமே அதுக்குள்ள போவோம். அதுக்குள்ள பார்த்தா வெஜ் நான் வெஜ்ன்னு இருக்கும். சரி வெஜ் சாப்பிடலான்னு வெஜ்ஜுக்குள்ள போவோம். அதுக்குள்ள பார்த்தா இன்னும் 2 கதவு இருக்கும். பெய்டு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது பணம் கொடுத்து சாப்பிடுறது, அப்புறம் இலவசமா சாப்பிடுறது. இலவசமா சாப்பிடலாமே சொல்லிட்டு அதுக்குள்ள போனா எக்ஸிட், ஹோட்டலோட அதர் எண்டு வந்துடும். என்ன இதோட சாரம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது, அதுக்கான பிரைஸ் நம்ம பே பண்ணியே ஆகணும். அதனால பெட்டர் நம்ம முயற்சியில இறங்கி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளோ, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் விதியை நாம் தான் சமைக்கிறோம். இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். நம்ம தான் சம்பாதிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம தான் நம்மளுடைய பொறுப்பு. அது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சார்ந்து இருந்தோம்னு சொன்னா பிறரால் எள்ளி நகையாடப்படுவோம். முக்கியமா தலைவன் எவ்வளவு அழகாக இந்த உற்சாகமாக இந்த செயலில் இறங்குவது, சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பது என்ற பெரிய ஒரு பண்பை அவன் பழகினால் அவன் மக்களுக்கும் அது சிறந்த நன்மையை பயக்கும், அவனுக்கும் அது சிறந்த நன்மையை பயக்கும். கடைசி குறள். மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு. மடியிலா மன்னவன், மன்னவன்னா அரசன் அல்லது தலைவன். மடியிலா, சோம்பேறித்தனம் இல்லாத அரசன் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு எய்தும். அடி அளந்தான், அடி அளந்தான் யாரு? வாமனமூர்த்தி. அவர் தானே திருவிக்கிரமரா அடி அளக்கிறார். மாபலி சக்கரவர்த்திட்ட போய் யாச்சகம் கேட்க போறார். சின்ன குழந்தையா, மாணி குரலனே தாலேலோ, ஆழ்வார் பாடல்ல மாணி குரலனே குரலன் அப்படின்னா வாமனமூர்த்தி குட்டியா இருக்கார். வையம் அளந்தானே தாலேலோ. இத்தினூண்டு குழந்தை, சின்ன பிரம்மச்சாரி, வேதம் படிக்கிற குழந்தை என்ன கேட்கிறான்? அதோ யாகசாலையில தானம் கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். மாபலி சக்கரவர்த்திட்ட என்ன கேட்கிறார்? 3 அடி நிலம் கேட்கிறார். இத்தினூண்டு காடால 3 அடி நிலம், அவ்வளவுதானே எடுத்துக்கோ அப்படின்னா, திடீர்னு பார்த்தா பெரிய மூர்த்தியாக வளர்ந்து விடுகிறார். உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 1 அடியில பூமியை அளந்துட்டாரா, இன்னும் வானத்தை அளந்துட்டா, 3வது அடியை எங்க வைக்கட்டும்னு கேட்கிறாரா. அதான் அடி அளந்தான். பொதுவா திருக்குறளை இது ஹிந்து நூல் அல்ல, இது கிறிஸ்துவ நூல், இது இஸ்லாமிய நூல், இது ஜெயின நூல் எல்லாம் சொல்லுவாங்க. இங்க அடி அளந்தான் அப்படின்னு வாமனமூர்த்தியை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நம்ம குறிச்சுக்கிறோம். அடியளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு எய்தும். இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு சொந்தமாகும்னு அர்த்தம். அவன் நினைச்சா முடியாது, எதுவுமே கிடையாது. எப்படி அந்த வாமனமூர்த்தியால அளக்கப்பட்ட இந்த உலகம் முழுவதையும் அவன் சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இவனுக்கு எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான ஆற்றல்களும் இவனுக்கு வரும். மூ உலகத்துக்கும் சக்கரவர்த்தி அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சோம்பேறித்தனம் இல்லாதவனால எல்லாமே சாத்தியம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம முயற்சி பண்ணினா, சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்.
ஒருவேளை நம்ம வந்து தோல்வியை சந்தித்தால் கூட அந்த தோல்வி வெற்றிலாம் பெரிய விஷயமா தெரியாது. அந்த முயற்சியே வந்து அவ்வளோ பெரிய ஒரு, அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம் அதெல்லாம். தோல்வியை கண்டு துவளாத ஒரு மனம், அதை பத்தி தான் அடுத்த 2 அதிகாரங்கள், ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்ம படிக்கணும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்னன்னா முயற்சி முயற்சி முயற்சி. முயற்சியை ஒரு பொழுதும் கைவிடக் கூடாது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார் இல்லையா, பியூரிட்டி, பேஷன்ஸ், பெர்சிவியரன்ஸ். ஒரு மனிதனோ ஒரு நாடோ முன்னேறுவதற்கு இந்த 3 விஷயம் வேணும். தனி மனிதன் கிட்ட கண்டிப்பா தூய்மை இருக்கணும், பியூரிட்டி. அப்புறம் பேஷன்ஸ், பொறுமை இருக்கணும். பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி இருக்கணும். இதெல்லாவற்றுக்கும் மேல அன்பு இருக்கணும்னு சொல்வார். இதெல்லாம் இருக்கணும்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது இல்லையா? சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு விஷம் மாதிரி ஒதுக்கி தள்ளணும். அது நமக்கு நல்லது இல்லை. எப்ப நமக்கு நல்லது இல்லைன்னு தெரியுதோ அதை போய் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து அதுல ஒரு பெரிய பெருமைப்பட்டுக்கணும். நான்லாம் அப்படிதான், நாங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறி, நாங்களே, இதுல ஒரு பெருமையும் இல்லை. யாரோ ஜோக் பார்த்து சிரிச்சுட்டு போவாங்களே தவிர, அப்ப அந்த நீங்க ஏதோ யூடியூப் போட்டு ஒரு வைரல் ஆக்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு நீங்க உழைச்சுதானே ஆகணும் வந்து. அப்ப எதுவுமே பண்ணாம ஜடம் மாதிரி இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வேளை நம்ம உணவு சாப்பிடுறோம், டீ குடிக்கிறோம், எல்லாம் இயற்கை நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. இயற்கை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை மனிதர்கள் நமக்காக உழைக்கிறார்கள். யாரோ டீ போட்டு கொண்டு தராங்க, யாரோ சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம வந்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறது அப்படியே இருக்கு. நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்க கடன்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம சோம்பேறித்தனத்தோட இருக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் சொல்லக்கூடாது. சோம்பேறித்தனம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. படபடப்பு, பரபரப்பு, ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் தேவையில்லை. ஆனா சோம்பேறியாக அமர்ந்திருப்பது, எதுவுமே செய்யாம இருக்கிறது, மனதாலோ உடலாலோ எதுவும் செய்யாமல் மந்தமாக, இன்னைக்கெல்லாம் டிவியே வேண்டாம், கையில ஸ்மார்ட் போனை வச்சுட்டு மணிக்கணக்கா அப்படியே லாஸ்டா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயம் கிடையவே கிடையாது. அது மன்னிக்க முடியாத குற்றம். அது குழந்தையோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன வேலை செய்யணுமோ அவர்களுடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்ய வேண்டும். தலைவன் என்றால் கூடுதல் பொறுப்புடன் செய்ய வேண்டும். மக்களுடைய நலன் கருதி எல்லா நேரமும் மக்கள் நலனில் ஆர்வம் உள்ளவனாக அந்த தலைவன் சோம்பேறித்தனத்தை அடியோடு நீக்கிவிட வேண்டும் என்று இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் நமக்கு உபதேசித்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.